பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தை 13. நான் யூதாவை என் வில்லாக்கி கொண்டேன், எப்ராயிமை அம்பாக அமைத்து கொண்டேன், சீயோனை என் மக்களை அனைவருக்கு எதிராக ஏவிவிட்டு உன்னை வல்லவனின் வாள் போல் ஆக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஆசி பெற்றவர்கள், கடவுளுக்கு பிரியமானவர்கள், கடவுளுக்கு சொந்தமானவர்கள். கடவுள் உளையான சேற்றில் இருந்து உங்களை மாற்றி உங்களை கழுவி சுத்திகரித்து நீர்நிலைகளுக்கு அழைத்து வந்திருக்கின்றார். நீங்களும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல செழித்து ஓங்கி நல்ல கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறபடியினால் இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே நம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்போம். நீங்கள் அவ்வாறு வரவேற்கக்கூடிய வேளையிலே உங்களை வல்லவனின் வாளை போல ஆண்டவர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, உங்களில் யாராவது இந்த நாளிலே உங்களுடைய ஜெப கருத்தை எனக்கு அனுப்ப வேண்டுமே என்றால் இந்த ஸ்கிரீனிலே ஒரு நம்பரை பார்க்கலாம். அதில் நீங்கள் உங்களுடைய ஜெப கருத்துக்களை எனக்கு அனுப்பலாம். உங்களுக்காகவும் உங்களுடைய கருத்துகளுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கண்டிப்பாக நான் ஜெபிக்கின்றேன் நற்கருணை நாதரிடம். அன்பார்ந்தவர்களே, எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் வல்லவனின் வாள் போல் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார்? நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நம்மை சூழ்ந்து இருள் இருக்கின்றன, சாத்தானுடைய அதிகாரம் இருக்கின்றன, சாத்தானுடைய வல்லமை இருக்கின்றன. சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து நம்மை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றான். ஒவ்வொரு பாவத்திற்கும் சாத்தான் ஒவ்வொரு சாத்தானை அவன் அப்பாயின்மெண்ட் பண்ணி இருக்கின்றான். அன்பார்ந்தவரை, உங்களுக்கு தெரியும், ஒரு படிப்பை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதற்கு தகுந்த வேலை உங்களுக்கு தேவை. இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கு அதற்கு தகுந்த வேலை, காலேஜிலே பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் ஆர் மேத்ஸ் படித்தவர்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை, அல்லது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், சிவில் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்திருந்தால் அதற்கு தகுந்த ஒரு வேலையை தேடி நீங்கள் போவீர்கள். அப்படித்தானே ஒவ்வொரு கம்பெனியும் நீங்கள் எடுத்துவிட்டால் எல்லாருடைய பங்களிப்பும் அங்கு இருக்கும். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளை நியமித்து இருப்பார்கள். அதே போல்தான் சாத்தான் ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தீய செயல்களுக்கும் ஒரு சாத்தானை அவன் நியமித்து இருப்பான். அந்த தீய செயல், சப்போஸ் நீங்கள் ஒரு கெட்ட பழக்கத்தை பழகிறீர்கள், குடிக்கு அடிமை ஆகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு டீம் உண்டு, சாத்தானுடைய டீம் உண்டு. அந்த சாத்தானுடைய குரூப் என்ன பண்ணுவாங்க என்றால் அதற்குரிய ஒரு ஆளை உங்களிடம் அனுப்பி உங்களை சோதிப்பான். எனவே தான் சில நேரங்களிலே நீங்கள் ஒயின் ஷாப்பை அதை கடந்து போகும் பொழுது உடனடியாக உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய சிந்தனையிலும் வரும், இன்னைக்கு எப்படியாவது ஒரு பாட்டிலை வாங்கி குடிக்க வேண்டும் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, இப்படி பல வகையான பாவங்கள், விபச்சார பாவங்கள், அதே போல் மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடிய பாவங்கள், மற்றவர்களை கெடுக்கக்கூடிய பாவங்கள், வாய்ச்சொல்லினால் உள்ள பாவங்கள், இப்பொழுது மக்கள் செய்யக்கூடிய பாவம், தன்னுடைய கண்களினால் செய்யக்கூடிய பாவம், தேவையில்லாத அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து கொண்டு 24 மணி நேரமும் இந்த ஷார்ட் வீடியோ என்று சொல்லுவார்கள், மொபைலும் யூடியூப்பையும் வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் தாறுமாறாக அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. பாருங்கள், ரோட்டில் நடந்து செல்கிறவர்கள் கூட ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை போல தலையை ஆட்டிக்கொண்டு நடனமாடிக்கொண்டு அப்படியே கேட்டுக்கொண்டு வாகனங்கள் வருவதை கூட கவனிக்காமல் செல்கிறவர்கள் உண்டு. சாத்தானுடைய வேலை ஒரு மனிதனை கொல்வதும் அழிப்பதும் தான் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி
10வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்துள்ளேன் என்றும் அவர் சொல்லி இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட தெய்வம் தான் நமது தெய்வம். அவரை ஒரு முறை நீங்கள் சுவைத்து பாருங்கள், அவரை ஒரு முறை அணுகி பாருங்கள், அவரை ஒரு முறை தேடி வந்து உங்களுடைய பலவீனங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அனைத்து சாத்தானும், அந்த 6000 மடங்கு சக்தியுள்ள சாத்தானும் உங்களை விட்டு தலை தெறிக்க ஓடிவிடுவான். ஏனென்றால் சிலுவையை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய தலையை நசுக்கி இருக்கின்றார். சிலுவையினால் அவர் சாத்தானை வெற்றி கொண்டு இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் அவருடைய பிள்ளைகள் மீது எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் அனைத்து கடன் பத்திரத்தையும் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி மீட்டெடுத்து இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 52வது அதிகாரம் 2வது வார்த்தை வாசித்து பாருங்கள். விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதற்கு தெரியுமாம்? உங்களை ஒரு போர் வீரனாக மாற்றுவதற்கு, உங்களை வல்லவனின் வாள் போல் மாற்றுவதற்கு. வல்லவனின் வாள் போல் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த போர் வீரர்கள் எல்லாம் அந்த காலங்களிலே சண்டைக்கு போகும் பொழுது கையிலே ஒரு கேடயமும் ஒரு வாளையும் வைத்திருப்பார்கள். சில பேர் ஈட்டியை வைத்திருப்பார்கள். அந்த வாளும் அந்த கேடயம் கையில் இருக்கும் பொழுது அவன் எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். எதிரிகள் அவனை அட்டாக் செய்யக்கூடிய வேளையிலே தடுத்து தன்னுடைய வாளினால் அவர்களை வெட்டி வீழ்த்துவான். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஒரு வலிமை மிகுந்த ஒரு போர் வீரனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த வாளை போல இந்த நாளில் உங்களை மாற்றுவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார். எதற்கு தெரியுமாம்? இணைச்சட்டம் 28வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உலகில் உள்ள மக்கள் இனத்திற்கு மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உலகில் உள்ள மக்களினத்திற்கு மேலாக உங்களை உயர்த்துவதற்காக, உங்களுடைய உயர்வை பார்த்து மகிழ்ச்சி கொள்வதற்காக, உங்களை தாங்கிக் கொள்வதற்காக, உங்களை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக உயர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய கடவுள் ஒரு மேலிடத்தில் வைத்து அதை பார்த்து அழகு கொண்டு மகிழ்ச்சி கொள்வதற்காக அவர் உங்களை ஒரு வல்லவனின் வாள் போல் மாற்றுகின்றார். அப்படி என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமாம்? உங்களை முழுவதும் கடவுளுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பாவத்தில் இருந்து வெளியிலே வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 2 குறிப்பேடு 16:9 வாசித்து பாருங்கள். உலகம் அனைத்தையும் ஆண்டவருடைய கண்கள் சுழன்று பார்க்கின்றன. அவர் தம்மை முழு மனதுடன் நம்பும் அனைவருக்கும் ஆற்றல் அளிக்கின்றார். ஹல்லேலூயா. அவரை முழு மனதோடு நம்பி முழு வலிமையோடு தேடி வந்து அவரை வழிபடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆற்றல் கொண்டு அளிக்கின்றார். அவருடைய கண்கள் எல்லோரையும் சுழன்று பார்க்கின்றன. அவரை யாரும் ஏமாற்ற முடியாது. கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று யாருமே நினைக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்திலே எல்லோரையும் ஆய்ந்து அறிந்து கொண்டு இருக்கின்றார், பார்த்து கொண்டு இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் உங்களை ஒரு வல்லமை மிக்க ஒரு வாளை போல, போர் வீரனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வாளை போல மாற்றி உங்களுக்கு ஆற்றல் கொடுப்பார். பாருங்கள், செக்கரியா 10வது அதிகாரம் 12வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவருக்குள் அவர்களை ஆற்றல் மிக்கவராய் ஆற்றுவேன் என்று சொல்லுகின்றார். உங்களை வல்லவனின் வாள் போல் ஆக்கக்கூடிய தெய்வம் உங்களை ஒரு ஆற்றல் மிக்கவனாக, ஒரு ஆற்றல் மிக்கவளாக ஆண்டவர் மாற்றப் போகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய ஆற்றல் உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் ஒரு பலவானாக, ஒரு பலவானியாக மாறுகின்றீர்கள். சாம்சனுடைய வாழ்க்கையை நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். ஆண்டவருடைய பலனும் ஆற்றலும் அவனோடு கூட இருந்தது. ஒரு ஆட்டினுடைய வாயை கிழித்து போடுவதை போல சிங்கத்தின் வாயை அவன் கிழித்து போட்டான். ஆனால் ஒரு பெண்ணின் வழியாக அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவம் வந்த பொழுது அந்த பாவத்தை விட்டு அவன் ஓடிவிடாதபடி சாத்தான் அவனை சுற்றிலும் வேலியடைத்துக் கொண்டான். எளிதாக லெகியா என்று சொல்லக்கூடிய அவருடைய மடியில் படுத்த பொழுது அவன் கடவுளுடைய ஆற்றலை இழந்து போனான். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட ஒருவேளை ஆற்றலை இழந்து போய் இருக்கலாம். பாவத்தின் நிமித்தம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி நான் இந்த உலகத்தில் எப்படியும் வாழ்வேன் என்கின்ற ஒரு அகங்காரத்தோடு இருக்கலாம்.
ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ பாவம் செய்யும் பொழுது ஒரு தோல்வியடைந்த வெட்டுண்ட குத்துயிரோடு இருக்கக்கூடிய ஒரு வீரனை போல் மாறிவிடுவாய். நீ பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது வல்லவனின் வாளை போல் நீ இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே உலக காரியங்களை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டு பாவத்திற்கு அடிமையாய் இருப்பதை விட்டுவிட்டு நம்மை பரிசுத்தப்படுத்த நற்கருணை நாதரை தேடி போவோம். நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய உடலில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறுவோம். ஞானமற்று செயல்பட்டு விடாமல் இருக்க ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசித்து அவரிடம் அன்றாடுவோம். அவர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த நேரத்திலே கண்களை மூடி சில மணி துளிகள் விசுவாசத்தோடு நற்கருணை நாதரிடம் நம்முடைய தேவைகளை எடுத்துரைப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். எங்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றுகின்றீர். ஆண்டவரே, வாக்களித்த அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உன்னை வல்லவனின் வாள் போல் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே எங்களை தயாரித்து இருக்கின்ற உமது வார்த்தையின் வழியாக அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் நீரே எங்களுடைய கடவுள், நீரே எங்களுடைய தெய்வம், நீரே எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். எங்களுடைய மன்றாட்டை கேட்டதை ஆசீர்வதித்து பதில் தரக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலும் கூட உம்மை குறித்து நாங்கள் பெருமை கொள்கிறோம் அப்பா. ஏனென்றால் நீர் எங்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுகின்றீர். எங்களை உயர்த்துகின்றீர். உயர்ந்த இடத்தில் எங்களை நடந்து வர செய்கின்றீர். சபை உரையாளர் 7:18 சொன்னது போல, நீவீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீர், ஆனால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர் என்று ஆண்டவரே உமக்கு அஞ்சி வாழவும் ஆண்டவரே எப்பொழுதும் நாங்கள் வெற்றி பெற்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அந்த வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக. இந்த அருமையான நேரத்திலும் நாளிலும் கூட உமது அன்பு கரம் கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒரு மனிதனுடைய சரீரம் நோய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே அந்த குடும்பமே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் இழந்து போய் விடுகின்றது. ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த நேரத்திலே குணமாக்குவீராக. உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக பரிசுத்தம் அடைவோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.